நாளைக்கு ஸ்ரீராமநவமி. அதனால் ராமரை எல்லாருக்கும் எல்லா ஜெயமும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டியது ராமர் பிறந்தநாளை கொண்டாடுற தினம். அதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸி. அதுக்கு பானகம், அது ஒரு ட்ரிங்க்கு, ஹெல்த் ட்ரிங்க். அது வெல்லம் போட்டு பண்ணுறோம், சுக்கு ஏலக்காய் எல்லாம் போடுவோம் அதில். அது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு. அப்புறம் நீர்மோர், அப்புறம் வடைப்பருப்புன்னு ஒன்று பண்ணுவோம். பாசிப்பருப்பை ஊற வச்சு அதில் மாங்காய், வெள்ளரிக்காய் நறுக்கி போட்டு கடுகு பச்சை மிளகாய் தாளித்து கொட்டி கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அதான் வடைப்பருப்புன்னு சொல்லுவோம். இது மூணும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பகவானை வேண்டிப்போம். அந்த வேண்டிக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு ராம ஸ்லோகம், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. இது 2 வரி. அது இல்லைன்னா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராமர் ஸ்லோகம் சொல்கிறது 108 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்கிறா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் உங்களுக்கே தெரியும் அதோட பெருமையெல்லாம். அதனால் நீங்கள் சொல்லும்போது குழந்தைகள் கவனிச்சுட்டுருந்தா இது மாதிரி நம்ம பழக்கங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு. அதுகளும் கட்டாயமாக பண்ணும். நீங்கள் கம்பல் பண்ண வேண்டாம், ஆனால் அவளே பண்ணுவாள். நீங்கள் பண்ணுறதை பார்த்து ஓ நம்ம பெரியவாள்லாம் இப்படி பண்ணியிருக்கா, இதெல்லாம் நல்லது அப்படின்னு அதுகளுக்கே புரியும், பண்ணுவாள். இப்போ எப்படி பானகம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நாளைக்கு பாபாவுக்கும் பிறந்தநாள். அப்புறம் நாளைக்கு சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கு ரெண்டும் இணைஞ்சு ஒரே நாளில் பண்ணுற பண்டிகை. அவள் சந்தன கூடு ஊர்வலம் அப்படின்னு சொல்லி குடங்குடமாக சந்தனம் எடுத்துகிட்டு கொடியெல்லாம் எடுத்துகிட்டு ஊர்வலமாக போய் அவள் கொண்டாடுவா சந்தோஷமாக. அதே நாளில் ராமநவமியும் கொண்டாடுறா. அதனால் 2 பேரும் இணைஞ்சு ஒரே நாளில் பண்ணுற பண்டிகை இது. பாபா சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா பாதத்தில் நம்ம எல்லாரும் சரணடைஞ்சோன்னா அவர் கட்டாயமாக நமக்கு எல்லா நல்லதும் பண்ணுவார். எல்லாம் எப்பவுமே ஜெயமே உண்டாகும். அதுக்கு நைவேத்தியம் தான் பானகம். இதே தான் பானகம் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ சப்போஸ் 1 கப்பு வெல்லம் எடுத்துட்டேன்னா, பிடிச்ச வெல்லம், அது அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சுக்குப்பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு தேன், அப்புறம் சொட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த வெல்லத்தை போட்டுக்கோங்க. பானகம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நைவேத்தியம் பண்ணிடலாம். இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி விடுங்க. இதை கரைச்சிக்கோங்க. நல்லா முன்னாலே பிடிச்சிருந்தோன்னு ஈஸியாக கரையும். பிடிச்சி தானே வச்சுருக்கேன். இது வெள்ளத்துக்கு எவ்வளோ, இது எவ்வளோ, தண்ணி எவ்வளவு? அது அவ்வளோவா இஷ்டம் போல். கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட்டாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இது நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் குடிச்சு பார்க்கலாமே. இங்கெல்லாம் பானகம்னா வெறும் வெள்ளை தண்ணி கொடுக்குறேன், அதெல்லாம் பானகமே இல்லை. இதுதான் ரியல் பானகம். இதை பார்த்தீங்களா, கரைஞ்சி விடுது இல்லையா? இப்போ இதில் இந்த சுக்கு பொடி இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் ஏலக்காய் பொடி, அப்புறம் வாசனைக்காக நான் துணியோண்டு பச்சை கற்பூரம் போட்டுருக்கேன். அது இல்லைன்னா பரவாயில்ல, அதை பண்ணும்போது நசுக்கி போடும்போது இல்லாட்டா அது சேராது. பச்சை கற்பூரம், அப்புறம் கொஞ்சோண்டு தேன். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிடணும். அவ்வளோதானே? கொஞ்சோண்டு ஒரு சொட்டு. ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சா, இது பிழியலைன்னாலும் ஒன்றும் இல்லை, பிழிஞ்சால் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுதான் பானகம். நானே பானகம் இதுதான் நைவேத்தியம் பண்ணுறோம். அடுத்தது நீர்மோர். இதுக்கு பட்டர் மில்க்கு தண்ணியாக வச்சுக்கணும். அது நீருனாலே தண்ணி தானே இல்லையா? அதனால் தண்ணியாக பட்டர் மில்க்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம். இது கோடை காலத்துக்கு பிரமாதமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு. அப்புறம் இதை உப்பு போடலையே, முன்னாலே போட்டேன். சரி. திறக்கணுமா? அதுதானே இருக்கு.
ம். இப்போ ஒரு கடாயை போட்டு சொட்டு எண்ணெய் விட்டு ஒரு ட்ராப்பு விட்டு கடுகு அது வெடிச்ச உடனே இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதையும் போடணும். வெடிக்கட்டும் கடுகு. வெடிச்சிருச்சு. இல்லது உப்பா? இப்போ இது வெடிச்சு விட்டு இதில் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை போடணும். போட்டு அதை அவ்வளோதான். இதை எடுத்து இதில் கொட்டிடணும். இது பேர் நீர் மோர்னு பேர். இது பெருங்காயம் போடல இல்லையா? போட்டேன் முன்னாலே பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ தான் போட்டேன். அதான் இன்னும் கலக்கல. அதில் பெருங்காயம் வேறு போடுங்க. கொஞ்சம் இதில் என்னென்னா தண்ணியை டெய்லி ஊட்டடாக பட்டர் மில்க் வச்சுக்கோங்க, புளிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் உப்பு போடுங்க. அப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் போடுங்க. கடுகு தாளிச்சு போட்டு அதில் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை போட்டு ஒரு சொட்டு உண்டு லெமன் புழிஞ்சு லெமனையும் போடுங்க. கொஞ்சம் சுக்கா போட்டால் ஜீரணமாகும். கொஞ்சம் சுக்கும் போட்டுங்க. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நீர்மோர் அண்ட் பானம் ரெடி. நாளைக்கு எல்லோரும் நீர்மோர் அது ரெண்டு பண்ணி பாருங்கள். நாளைக்கு ராமநவமி பாபாவுக்கும் நாளைக்கு பிறந்த நாள். வேண்டிக்கோங்க. நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். எல்லோரும் க்ஷேமமாக